விழுப்புரம் மாவட்டம் நல்லாவூர் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கான தொகையை ஒரு மாதமாக வழங்காததை கண்டித்து குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகள் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தாமோதரன். வழக்கமாக எத்தனை நாட்கள்ல அதற்கான அந்த தொகை வழங்கப்படும்? எதனால இந்த காலதாமதம்? அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லப்பட்டது? விரிவான விவரம். வணக்கம் கௌதமி. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காலை விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஹரிதாஸ் தலைமையில் நடைபெற்ற அந்த விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் விவசாயிகளின் குறைகளை கேட்டறியப்பட்டது. இதில் திடீரென இன்று காலை நடந்த கூட்டத்தில் சுமார் 20க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தரையில் முன்பு அமர்ந்து அந்த கூட்டத்தின் முன்பு அதிகாரிகள் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு கோரிக்கை என்னவென்றால், விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் நல்லாவூர் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இந்த 27 விவசாயிகள், இவர்களுக்கு நெல் கொள்முதல் நிலையத்தில் கொடுக்க வேண்டிய நெல்லுக்கான தொகையினை சுமார் ஒரு மாதத்திற்கு மேலாக அந்த அதிகாரிகள் தர மறுப்பதாகவும், இது தொடர்பாக பல முறை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் அந்த உரிய தொகையினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என கோரிக்கை விடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நெல் கொள்முதல் தொகை கிடைக்கப்பெறவில்லை என கூறி, இதனால் தங்களது பொருளாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறி அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் அதிகாரிகள் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். உடனடியாக இந்த தொகையினை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். சுமார் நெல் கொள்முதல் நிலையத்தில் போட்ட 2-3 நாட்களிலேயே பணம் அளிப்பது வழக்கம். ஆனால் இவர்களுக்கு சுமார் ஒரு மாத காலம் ஆகியும் பணம் வழங்காததனால் ஆத்திரமுற்ற விவசாயிகள் இன்று காலை விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி தாமோதரன்.